வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வரக்கூடிய ஏப்ரல் 17ஆம் தேதி வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து வெப்பம் குறையும். அதாவது 100 டிகிரிக்கு மேல் செல்லக்கூடிய வெப்பம் வரக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமைக்கு பிறகு வெப்பம் குறையும். வரக்கூடிய 22ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து வெப்பம் குறைந்து புழுக்கத்துடன் கூடிய வானிலை நிலவும். ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை பொழிவிற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர மழை, இடியுடன் கூடிய மழை குறைந்த பரப்பில் ஆங்காங்கே கொடுக்கும். விரிவாக பார்ப்போம். வரக்கூடிய 17ஆம் தேதி வரை வெப்பம் உயர்ந்து காணப்படும். குறிப்பாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகள் உட்பட இன்றைக்கும் நாளைக்கும் அதிக வெப்பம் நிலவும். உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று, உயரழுத்த காற்று கிழக்கு கடலோரத்தில் நுழைந்து உள்ளே வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், பாலக்காட்டு கணவாய், மைசூர் வழியாக பயணிக்கக்கூடிய இந்த மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று வெப்பமடைந்து மேற்கே வருகிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோட கணவாய் பகுதியை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டத்தின் கணவாய் பகுதிகள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் வெப்பம் மிகுந்து காணப்படும். வங்க கடலோரம் மட்டும்தான் ரொம்ப, அதாவது அது உணர்வு வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் 100 டிகிரிக்கு கீழே 98, 96, 95, 94, 95, 96, 98க்குள் இருக்கும் இடம் கடலோரம், வங்க கடலோரம். உள்ளே போக 98 என்பது 99ஆகவும், திருச்சியை தாண்டினால் 100ஆகவும், ஒரு சில இடங்களில் 101, 102ஆகவும், வரக்கூடிய நாட்களில் 105 டிகிரி வரை, அதாவது 38 டிகிரி செல்சியஸ் என்றால் 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 39 டிகிரி செல்சியஸ் என்றால் 102 டிகிரி ஃபாரன்ஹீட், 40 என்றால் 104, 41 அல்லது 40.5, அதாவது 105, 106 டிகிரி ஓரிரு இடங்களில் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள். ஆக வெள்ளிக்கிழமை வரை வெப்பம் உயர்ந்து காணப்படும். இன்றைய விட நாளை, அதாவது திங்கட்கிழமை 13ஆம் தேதி, 13, 14, 15, 16, 17 இந்த 5 நாட்கள், திங்கள் முதல் வெள்ளி வரை வெப்பம் மிகுந்து காணப்படும். பெரும்பாலான இடங்களில் 102 டிகிரி, 103 டிகிரியை எட்டும். மேற்கு மாவட்டங்கள் தான், கடலோரம் 100க்குள் தான் இருக்கும். டெல்டா மாவட்டங்களோட கிழக்கு பகுதியில் 100க்கு கீழே மிகவும் குறைந்து தான் இருக்கும். இலங்கைக்கு அருகே அதாவது இலங்கைக்கு அருகே காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்தில் மேகம் சூழ்ந்து காணப்படும். இலங்கையில் ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கும். இருவேறு காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்து, அதாவது மேக உற்பத்தியை ஏற்படுத்தி மாலை இரவு இடிமழை பொழிவை, மதிய மாலை இரவு இடிமழை பொழிவை இலங்கைக்கு ஏற்படுத்த இருக்கிறது. அதோட தாக்கத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்தில் காலை பொழுதிலே மேகம் சூழ்ந்து காணப்படும். வெப்பம் சற்று தனிவாகவே இருக்கும். நேற்றைக்கு போல இன்றைக்கு இருக்கும். நாளை கொஞ்சம் கூடும் வெப்பம். இந்த காற்று சுழற்சி விலகியதும் வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, திங்கள் முதல் வெள்ளி வரை 17ஆம் தேதி வரை வெப்பம் உயர்ந்து காணப்படும். அச்சப்பட வேண்டாம். அதாவது நிறைய வினாக்களும் வாட்ஸ்அப்பிலே பகிரப்பட்டு பதிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பேர். அதில் என்னென்னா, எல்னினோவால் உயிரிழப்புகள் அதிகமாகுங்கிறதெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கு. அதில் அப்படியெல்லாம் நாம் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. எப்பொழுதுமே வழக்கமாக சூரியன் குத்துக்கதிர் விழும்போது வெப்பம் உயரும். காற்று சுழற்சிகள் ஏதேனும் இருந்தால் மேக உற்பத்தியை ஏற்படுத்தும் போது
வெப்பம் தனிவாக தெரியும். பொதுவாக சூரியன் குத்துக்கதிர் இருக்கக்கூடிய நாளெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சூரியன் குத்துக்கதிர் 10ஆம் தேதி குமரிமுனையை தொட்டு 11ஆம் தேதி நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை தொட்டு இன்றைக்கு சற்று வடக்கே நகர்ந்து கொண்டிருக்கு. 17ஆம் தேதி நாம் வெப்பம் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய 17ஆம் தேதி வரை அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நாட்களிலே தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் நோக்கி சூரியன் குத்துக்கதிர் நகர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் சூரியன் குத்துக்கதிர் விழும். 18, 19 அப்படியே படிப்படியாக வடக்கு நோக்கி போய் 27ஆம் தேதிக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தில் விடத் தொடங்கும். ஆனால் 18ஆம் தேதியிலிருந்து வெப்பம் குறையும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ இருக்கிற வெப்பம் சில டிகிரிகள் குறைந்திருக்கும். ஆனால் வெப்பம் இருக்கும், வெயில் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. என்ன, இது கோடை. 17ஆம் தேதி வரை மிக உக்கிரமாக இருக்கும். உள் மாவட்ட இன்றைய விட நாளை கூடுதலாக இருக்கும். நேற்று போல் இன்றும் இன்றைய விட கூடுதலாக நாளையும், அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக 100 டிகிரிக்கு மேல் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், பாலக்காடு, கணவாய், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டையெல்லாம் வரக்கூடிய 17ஆம் தேதி வரை வெப்பம் மிகுந்து காணப்படும். இன்றைக்கு கூட வேலூர் குறைவாக இருக்கும். கரூர், பரமத்தி, ஈரோடு தான் பதிவாக இன்றைக்கி அதிகபட்ச வெப்பம். பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் உள்ள உள்பகுதி, மேற்கு பகுதி அதிகமாக இருக்கும் வெப்பம் வழக்கத்தை விட. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வெப்பம் குறையும். ஆனால் சூரியன் குத்துக்கதிர் அப்போ டெல்டாவின் வடக்கு பகுதியை நகர்ந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் காற்று சுழற்சி வரப்போகிறது. வரக்கூடிய 19, 20 தேதிகளில் காற்று சுழற்சி இலங்கை நெருங்க போகிறது. 21, 22 தூறல் கொடுக்க போகிறது ஒரு சில இடங்களில். 23, 22, 23, 24, 25, 26 தேதிகளில் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவையும் இடிமின்னலுடன் கொடுக்க போகிறது. ஆக தேர்தலை ஒட்டிய நாட்களில் முன்னும் பின்னும், தேர்தலுக்கு முன் ஒரு நாள் தேர்தல் நாள், தேர்தலுக்கு பின் சில நாள் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக டெல்டா கடலோரம், தென்கடலோரத்தில் உறுதியாக தெரிகிறது. இலங்கைக்கு கனமழையே தெரிகிறது. இலங்கைக்கு 22 26 வரை எதிர்பார்க்கலாம். ஆகவே மழைக்கு முன் இருக்கக்கூடிய வெயில் 17ஆம் தேதி வரை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் 18 வெப்பம் கொஞ்சம் குறையும். 22 ஆங்காங்கே மழை இருக்கிறது. குறிப்பாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தான் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். கிருஷ்ணகிரி இல்லையா, தருமபுரி இல்லையா, வேலூர், திருப்பத்தூர், சென்னை இல்லையா நீங்கள் கேட்கலாம். உறுதிப்படுத்தியதும் அதோட தீவிரத்தன்மையை அறிந்து, முன்னேற்றத்தை அறிந்து உறுதிப்படுத்தியதும் உங்கள் ஊரை அறிவிக்கிறேன். ஒரு ஊரை சொல்லி உங்களுக்கு பெய்யாது என்று சொன்னால் உங்களுக்கு மனவேதனைப்படும். அப்படி எப்பொழுதுமே சொல்ல மாட்டேன். எங்கே மழை பெய்ய போகிறதோ அங்கே மட்டும்தான் அந்த ஊரை மட்டுமே பதிவிடுவேன். அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோர பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பகுதிகளில் வரக்கூடிய 22 ஆங்காங்கே ஒதுக்கி மிக குறைந்த பரப்பிலே மழை இருக்கும். அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. அது நெருங்கி வந்து விலகுமா அல்லது நெருங்கி வருமா அல்லது அப்பாலேயே போகுமா என்பது ஆய்வில் இருக்குது. அதனைத் தொடர்ந்து மே முதல் வாரத்தில் அரபிக்கடல் நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலிலும் மே மாதத்தில் நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் நாம் ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். வெப்பம் குறித்த தகவல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு அச்சப்பட வேண்டாம். கோடை என்றால் இந்த வெப்பம் இருக்கத்தான் செய்யும். வழக்கமாக எல்லா ஆண்டும் நிகழக்கூடிய வெப்பம்தான் இருக்குது. இன்னும் எல்னினோவெல்லாம் உருவாகலை. எல்னினோவன் 2027 உருவாகும் என்று உலக வானிலையாளர்கள் கணித்திருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் வெப்பம் வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய கோடை மழை பொழிவை தொடர்வதற்கான சாதகம் மே மாதத்தில் இருக்குது. இவையெல்லாம் தான் நம்முடைய ஆய்வறிக்கையில், நீண்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல், பொதுவாக நான் ஒரு நாளொன்றுக்கு 2 முறை அறிக்கை சமர்ப்பிப்பேன். இப்பொழுது ஒரு முறை மட்டுமே சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு முறை சமர்ப்பிக்கிறேன். முடிந்தால் 2 முறை சமர்ப்பிக்கிறேன். ஏன் இந்த தொய்வு என்றால், ஒன்று பணத்தால், பயனால் ஊக்கம் கிடைக்க வேண்டும். இல்லையா, இதுவரைக்கும் அந்த மாதிரி கிடைச்சதே இல்லை. 34 ஆண்டு காலமாக வானிலை அறிக்கை சமர்ப்பித்து வருகிறோம். இதனால் ஏற்பட்டிருக்கூடிய நஷ்டம்தான் அதிகம். இருந்தாலும் உடல் உழைப்புக்கு உற்சாகம் கொடுக்கும் வகையில் உங்களுடைய வார்த்தைகள் அமைந்திருந்தது. அதனால் ஊக்கமும் உற்சாகத்துடன் பணியாற்றி வந்தேன். ஆனால் பல நாட்களாக ஒரு இடத்துல மழை ஒதுக்கிவிட்டால் கோடை மழை தானே, இப்படித்தான் இருக்கும் என்று புரிந்து கொள்ளாமல் வானிலையாளராகிய என்னை மனவேதனைப்படுத்துவது
உற்சாகம் வழங்காமல், ஊக்கம் வழங்காமல் மனத்தளர்வு, மனச்சோர்வு, வானிலை அறிக்கை எடுக்க தொடங்கினால் உறக்கம் வருகிறது. ஏன் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று கண்களிலே தூக்கம் சொற்கும் அளவிற்கு ஒரு உற்சாகத்தை இழக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்னை. இனிமேலும் இப்படி தொடர்ந்தால் உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சி தொடும். நீங்கள் என்ன எனக்கு செய்திருக்கிறீர்கள்? இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு நான் லாபம் சம்பாதித்து கொடுத்திருக்கிறேனே, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு பயனளிக்க வேண்டும் அல்லவா? பயனளித்தால் தானே ஒரு உற்சாகம் கொடுக்கும். எதுவும் இல்லை. கர்ஜா புயல் கடந்த பொழுது கூட 10,000 பேர் உயிரை காப்பாற்றினேன் என்று துடிதுடிக்க அங்கங்கே அறிக்கை கொடுத்து காப்பாற்றிய பொழுது கூட அடுத்த 15-20 நாட்களிலேயே தூக்கி வைத்து மிதித்தீர்கள். அடுத்த சில நாட்களிலேயே அப்பொழுதிலிருந்த சொல்ல முடியாது இருந்தவர்களெல்லாம் சில நாட்களிலேயே மறந்து அதற்கு அந்த உற்சாகத்தை இழந்தார்கள். இருந்தாலும் ஒரு சில பேர் கொடுத்த உற்சாகம் ஊக்கம் காரணமாக தொடர்ந்து வந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் இப்பொழுதெல்லாம் உற்சாகம் வழங்கும் அளவிற்கு இல்லை, ஊக்கத்தை கெடுக்கும் அளவிற்கு கடலூர் கன்றக்கோட்டை மற்றும் ஒட்டஞ்சத்திரம் இன்னும் பல ஊர்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டிற்கு 2-3 பேர் உபத்திரம் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட உபத்திரத்தை ஏற்றுக்கொண்டு பணியாற்றும் வகையில் என் மனது இல்லை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலை மாறுதலுக்குட்பட்டது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்வதற்கு காரணம் உங்களுடைய உபாதை, உங்களுடன் ஏற்படக்கூடிய என்னுடைய மனக்கஷ்டம் காரணமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தி வானிலையை தீவிர ஆய்வு மேற்கொள்வதற்கே மனதளவில் தயாராக இருந்த மனது சோர்வடைந்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தி பணிந்து தெரிவிக்கிறேன். நன்றி.